பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திரு நாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை கவனித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. மாத்திரமல்ல, இந்த ஊழியத்தை நிறைவேற்ற உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய நாமத்தினாலே நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஹோசனா டிவி இல் ரெகுலராக சாட்டர்டே தோறும் காலையிலும் 11 மணிக்கும் ஒளிபரப்பாகி கொண்டு வருகிறது. அதே போல் மை ஜீசஸ் டிவி திருநெல்வேலி தென்காசி பகுதியிலே ஒளிபரப்பாகி கொண்டு வருகிறது. யூடியூப்பில் இந்த செய்திகள் ஜீவ ஊற்று எல்ஐசிங்கிற பேரில் வெளியாகி கொண்டு இருக்கிறது. அனைத்து நேயர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப உதவி செய்து கொண்டிருக்கிற இன்டர்நேஷ்னல் ஜீசஸ் சர்ச் ஜெர்மன் மியூனிக்கில் உள்ள பாஸ்டர் ஐசக் இமானுவேல் தேவ இரக்கம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹோசனா டிவி பிரதர் ஆரோக்கியராஜ், சிஸ்டர் ஆரோக்கியராஜ், மை ஜீசஸ் டிவி பிரதர் ஆனந்த், எல்லாருக்கும் ஆண்டவருடைய நாமத்தினாலே நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். வர இருக்கக்கூடிய புத்தாண்டு வருங்காலம் உங்களுக்கு கர்த்தருக்குள் ஆசீர்வாதமாக அமைய அன்புடன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுக்கிற ஒரு திருவசனம், அது உபாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 36வது மற்றும் 37வது திருவசனங்கள். எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். அன்றியும் உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்மேல் கோபம் கொண்டு நீயும் அதில் பிரவேசிப்பதில்லை. பிரியமானவர்களே, இந்த திருவசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய நன்மைகள், சுதந்திர வீதங்கள், ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதை குறித்ததான சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இது நம்முடைய வாழ்க்கைக்கும் ஊழியங்களுக்கும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே நிச்சயித்திருக்கிறேன். ஆகவே கவனமாய் செவி கொடுங்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையை நாம் கொண்டாடி வருகிறோம். பாருங்கள், அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே பிதாவின் தரிசனத்தை பெறுவதிலும், பிதாவின் சத்தத்தை கேட்பதிலும், பிதா தமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே வேத வாக்கியங்களின்படி ஓடுகிறதிலேயும் உத்தமத்தோடு இருந்தார், உண்மையாக இருந்தார். தேவன் அவரை கனப்படுத்தினார். அவரை கிறிஸ்துவும் ஆண்டவனுமாக அவர் ஆக்கினார், மரித்து உயிர்த்த பிறகு. ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் அந்த உத்தம குணம் நம்முடைய வாழ்க்கையிலும் வெளிப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதன் மூலமாக கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை, அதிசயமான காரியங்களை, அற்புதங்களை, பெரிய காரியங்களை அவர் செய்ய அவர் திட்டம் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உபாகமம் 1:36-37 மோசே என்ற பக்தன் காலேபு என்கின்ற பரிசுத்தவானின் உத்தம குணத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். பாருங்கள், அங்கே காலேபு அவன் என்னை உத்தமமாக பின்பற்றினான் என்று கர்த்தரே சாட்சி சொல்லுகிறார். பாருங்கள், இந்த காலேபு தேவனால் ஆளுகை செய்யப்பட
வேண்டிய ஒரு கோத்திரத்திலிருந்து பிறந்தவர். யாக்கோபு காலத்திலே அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. யூதா செங்கோல் யூதாவினுடையது, ஆளுகை யூதாவுக்கு உரியது என்று சொல்லி யாக்கோபு காலத்திலேயே தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது. பாருங்கள், இங்கே கர்த்தருடைய முன் தெரிந்து கொள்ளுதலின்படி மோசே அவர்களை நடத்தி செல்லுகிறார். ஸ்தோத்திரம். லேவி கோத்திரத்தில் பிறந்த மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் ஜனங்களை தலைவர்களாக ஆசாரியராக இருந்து நடத்தி செல்லுகிறார்கள். பாருங்கள், இந்த காலேபு ஒரு போர் வீரனாக, ஒரு தளபதியாக தேவ திட்டத்திற்குள்ளே கர்த்தர் இந்த மோசே, ஆரோன் மற்றும் யோசுவாவின் மூலமாக சொல்லப்படுகிற வார்த்தைகளை கேட்டு கர்த்தரை உத்தமமாக பின்பற்றுகிறார். கர்த்தர் அதை வெளியரங்கமாக சொல்லி காலேபை ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், மோசே சொல்லுகிறார், காலேபு என்னை உத்தமமாக பின்பற்றினான். சில இடங்களில் வேற ஆவியுள்ளவனாக அவன் இருந்தாலும் என்னை உத்தமமாக, வேற ஆவி என்ன அர்த்தம்? அவன் ஒரு தலைவனாக கூடிய ஒரு அனுக்கிரகம் அவர் மேலே இருந்தது. ஆனால் அந்த தலைமைத்துவ பொறுப்புக்கும் அவர் ஆசைப்படாதபடிக்கு அவர் தாழ்மையாக இருந்து கர்த்தர் அவருக்கென்று வைத்திருக்கிற திட்டத்திலே உத்தமமாய் நடந்தார். ஆகவே கர்த்தர் சொல்கிறார், நான் அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் இந்த தேசத்திலே சுதந்திரத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, இது மகிமையான அனுபவம். பாருங்கள், இன்று நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அந்த உத்தம குணம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இது ஆவியானவரால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு காரியம். நாம் ரட்சிக்கப்பட்ட உடனேயே ஆண்டவர் இதை நமக்கு கொடுத்து விடுகிறார். ஆனால் வேத வாக்கியங்களின்படி, கிறிஸ்து இயேசுவின் சாயலின்படி நாம் அதிலே வளர வேண்டும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த உத்தமத்தில் எவ்வளவு நேர்த்தியாய் தன்னுடைய காரியங்களை செய்தார் என்று சற்று யோசனை பண்ணி பாருங்கள். அவரும் இந்த காலேபை போல யூதா கோத்திரத்தில் பிறந்தவர். யூதா கோத்திரத்து சிங்கம் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்திலே குறிப்பிடப்படுகிறது. காலேப் தன்னுடைய தலைமைத்துவ பொறுப்புக்கு ஆசைப்படாமல் அவர் தன்னை தாழ்த்தி கர்த்தருக்கு முன்பதாக நியாயமாக நடந்தார். பாருங்கள், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எந்த பதவிக்குமே ஆசைப்படவில்லை. ஆமாம், தாவீதின் மகனாக அவர் சாலமேன் ராஜாவாக எருசலேமுக்குள்ளே நுழைகிறார். வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாகத்தான் நுழைகிறார். மற்றபடி சிலுவையில் அவர் ஒரு அடிமை கோலமாக, ஒரு ஆட்டுக்குட்டியாக, ஒரு சாந்தமுள்ள ஒரு எளிய ஒரு ஆட்டுக்குட்டியாக அவர் தன்னை சிலுவையிலே பலியிட ஒப்பு கொடுக்கிறார். என கண்பான தேவனுடைய ஜனமே, ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் உத்தம குணத்திற்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். அதே நேரத்தில் நம்மையும் கர்த்தர் எந்தெந்த இடங்களிலே வைத்திருக்கிறாரோ அந்த இடங்களிலே இந்த உத்தம குணத்தை, ஸ்தோத்திரம், நமக்குள்ளே வளர விட்டு கொடுப்போம், தேர விட்டு கொடுப்போம். கர்த்தர் அதை செய்வார். ஸ்தோத்திரம். கர்த்தர் அதுக்குரிய பலனை வருங்காலத்திலே நம் வாழ்க்கையிலே, ஊழியங்களிலே நிறைவாய் கொடுப்பார். பாருங்கள், ஆதியாகமம் 17:1 வாசித்து பாருங்கள். ஆபிரகாமினிடத்திலே கர்த்தர் பேசுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லுகிறார். பாருங்கள், ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே அதுக்கு பிறகுதான் மகிமையான அற்புதங்கள் நடைபெறுகிறது. 100 வயதில், அவருக்கு 100 வயதாக இருக்கும்போது, சாராளுக்கு 90 வயது இருக்கும்போது ஈசாக்கை கொடுக்கிறார். அந்த பெயர் சபாவிலே அவர்கள் வளர்ந்து பெருகுகிறார்கள். அவளுடைய செல்வம் பூமி தாங்க முடியாததாக இருக்கிறது. அவருக்குள்ளே பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்கின்ற வாக்குத்தத்தங்கள் நிறைவேற ஆரம்பிக்கிறது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகையை குறித்ததான வாக்குறுதியும் அவருக்கே கொடுக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தரோடு உங்கள் ஓட்டத்தை ஆரம்பித்திருப்பீர்கள் என்றால் உங்களை உற்சாகப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வருங்காலத்தை மிகவும் அதிசயமாக, ஆசீர்வாதமாக, ஆச்சரியமாக, மகிமையாக வைக்க போகிறார். ஸ்தோத்திரம். பாருங்கள், அதிலே திறவுகோல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுப்பது.
பாருங்கள், மோசேயின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு இந்த காலேபும் யோசுவாவும் கானான் தேசத்திற்கு உரியவர்களாக மாறுகிறார்கள், கர்த்தரால் மாறுகிறார்கள். ஆனால் மோசே சொல்லி அந்த இடத்துல வருத்தப்படுகிறார். ஆமாம், இந்த யோர்தானை கடந்து நீ போக வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். நீ இந்த மலையில் ஏறி அந்த கானான் தேசத்தை பார்த்தால் மட்டும் போதும் என்று சொல்லிவிட்டார். நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், நானும் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார், இனி இதை பற்றி என்னிடத்தில் பேசாதே என்று சொல்லிவிட்டார். பாருங்கள், அவ்வளவு ஒரு பெரிய பரிசுத்தவானை கர்த்தர் தன்னுடைய வார்த்தையின் ஆளுகைக்குள்ளே, கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் அந்த மோசே அதை குறித்து சிறிதும் வருத்தம் இல்லாமல் வருங்கால சந்ததிக்கு கர்த்தருடைய திட்டத்தை விவரித்து காண்பிக்கிறார். அதில் காலேபை குறித்து முதலாவதாக பாராட்டுகிறார். கர்த்தர் அந்த காலேபினுடைய உத்தம குணத்தை அவர் மெச்சுகிறார். ஸ்தோத்திரம். இன்று கர்த்தருடைய சபையிலே நீங்கள் இருக்கலாம், அல்லது ஒரு வணிக நிறுவனத்திலே, தொழில் நிறுவனத்திலே இருக்கலாம், இல்லைனா ஒரு நாட்டிலே பொறுப்புகளிலே நீங்கள் இருக்கலாம். ஸ்தோத்திரம். இன்று எனக்கு தான் அந்த தலைமை பொறுப்பு வரணும், இல்லைன்னா நான் கோஆப்ரேட் பண்ண மாட்டேன் என்று சொல்லி வெதண்டாவாதம் பண்ணி கொண்டு இருக்கிறோமா? ஸ்தோத்திரம். அந்த இடத்துல தேவன் என்ன திட்டத்திற்காக நம்மை வைத்திருக்கிறார், அதை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோமா? யோசனை பண்ணி, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்து கொண்டு இருக்கிறோமா? யோசனை பண்ணி பார்ப்போம். இல்லை என்றால் இன்றே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற ஸ்தாபனங்களிலே, குடும்பமாக இருக்கலாம், வேலை தொழிலாக இருக்கலாம், சொத்து சுதந்திரங்களாக இருக்கலாம், கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம், அரசாங்க நிறுவனமாக இருக்கலாம், பன்னாட்டு நிறுவனங்களாக இருந்து கொண்டு இருக்கலாம். ஆவியானவர் இந்த பண்டிகை நாட்களிலே உங்களை ஆராய்ந்து பார்க்க உங்களை அன்போடு அழைக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த உத்தம குணத்திற்கு விட்டு கொடுத்து யோசுவாவை போல செயல்படுகிறவர்களாக இருக்கும்போது கர்த்தர் வருங்காலத்திலே உங்களை ஒரு சுதந்திரவாளியாக கர்த்தர் உங்களை கனம் பண்ண போகிறதாக சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், 2 நாளாகமும் 16வது அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவி கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். நாட் ஓன்லி இன் த சர்ச், எவ்ரிவேர், எவ்ரி பிளேஸ், எவ்ரி நூக் அண்ட் கார்னர். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கண்கள் உலாவி கொண்டு இருக்கிறது. அவர் நம்முடைய உத்தம குணத்தை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். சங்கீதம் 84:11 அப்படி சொல்லுகிறது. கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார். அந்த நன்மைகள் உங்களை தொடரும்படிக்கு செய்வார், உங்களுக்கு தேடி வந்து உங்கள் மடியிலே கொடுக்கப்படும்படிக்கு செய்வார். ஸ்தோத்திரம். உங்கள் வீட்டு வாசல் கதவை தட்டி கொடுக்கும்படிக்கு செய்வார். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, ஸ்தோத்திரம். இதில் முற்பிதாக்கள் நமக்கு ஒரு நல்ல ஒரு முன் உதாரணமாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். பற்றி கொள்ளுங்கள். இதில் ஒரு எச்சரிப்பின் வார்த்தையும் இருக்கிறது. உபாகமம் 9வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே மோசே என்ற பக்தன் மூலமாக ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த யோர்தானை கடந்து போன பிறகு அங்கு நீங்கள் ஏனோக்கியர்களை நீங்கள் பார்ப்பீர்கள், ஆனால் அவர்களை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் அந்த ஏனாக்கியரின் எல்லைகளிலேயும் உங்களுக்கு அவர்களை துரத்தி உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுப்பார் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். பாருங்கள், அவர்கள் ராட்சத பிறவிகள். அங்கே கர்த்தர் ஒரு எச்சரிப்பின் வார்த்தையும் சொல்லுகிறார், உங்களுடைய நீதியின்படியாக அல்ல, உங்களுடைய உத்தமத்தின்படியாக அல்ல, என்னுடைய நாமத்து நிமித்தமே நான் அதை செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அந்த இடத்துல நீதியும் உத்தமமும் வேணான்னு சொல்லலை ஆண்டவர். ஆனால் அந்த இடத்துல நமக்குள்ளே ஆவிக்குரிய பெருமை, ஆவிக்குரிய மேட்டிமை, ஆவிக்குரிய அகங்காரம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அப்படி சொல்லுகிறார். just because of his holy name, just because of his glorious name, the Lord God will bless you in the territory where you are working. எங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அங்கே கர்த்தர் அவருடைய நாமத்து நிமித்தம் செய்கிறார். சங்கீதம் 23 அப்படி சொல்லுகிறது, அவர் தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்தி என்னை திருப்திப்படுத்துகிறார்.
ஸ்தோத்திரம். ஆமாம், நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்று தமிழ் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கத்தோலிக்க பொது மொழிபெயர்ப்பு வேதாகமத்தில் அவர் எனக்கு புது ஜீவன் தருகிறார் என்று குறிப்பிடுகிறார். அதைத்தான் யோவான் 10:10 நாம் பார்க்கிறோம். நானோவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவுமே வந்தேன். அந்த ஜீவனை அவர் பரிபூரணப்படுத்துகிறார். ஆவியானவர் இன்று நம்மிலே சிலருடைய கண்களை திறக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்வோமாக. ஸ்தோத்திரம். கடந்த காலங்களிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வெற்றிகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னும் கர்த்தர் விரும்புகிற ஜெயத்திற்குள்ளாக, கர்த்தர் விரும்புகிற சுதந்தரிப்புக்குள்ளாக தேவ பலத்தோடு கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் முன்னேறி செல்லும்படிக்கு ஆவியானவர் அழைக்கிறார். ஆண்டவர் இந்த விஷயத்திலே உங்களுக்கு துணை செய்வார். தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார், பலனாக இருப்பார், ஆதரவாக இருப்பார், நடத்தி செல்வார், ஜெயம் கொடுப்பார். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக இந்த உத்தமத்தை குறித்து வேதாகமத்தில் இன்னும் அநேக விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் நீதிமொழிகளிலே வாசித்து பார்க்கலாம், சங்கீதத்திலே வாசித்து பார்க்கலாம். கர்த்தர் நீதி உத்தமனை தற்காக்கும், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஸ்தோத்திரம். இன்னும் எத்தனையோ வசனங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். நாம் அதை ஸ்கிரிப்சுரல் வைஸாக கொஞ்சம் அறிந்து வைத்திருக்கிறோம். அது நல்லது தான். ஆனால் அதில் தியானமும் பண்ண வேண்டும். தியானம் பண்ணி அது நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். விட்டு கொடுக்கும்போது தான் தேவனுடைய அதிசயமான அனுக்கிரகம் நம்முடைய வாழ்க்கைகளிலே, ஊழியங்களிலே இன்னும் வெளிப்படும். ரோமர் 8வது அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது, ஆமாம், யாரை முன் குறித்திருக்கிறாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு முன் குறித்திருக்கிறார். யாரை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். யாரை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்போது அந்த உத்தம கணம், இப்போ நம்ம இன்றைக்கி சில பேர் நம்ம பார்வைக்கு தெரிஞ்சபடி நான் உத்தமத்தான் இருக்கிறேன் இந்த விஷயத்தில் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது நல்லது தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஆரம்பித்து விட்டீர்கள். அதிலே தேவன் எதிர்பார்க்கிற வளர்ச்சி அவருடைய குமாரனுடைய சாயல். ஸ்தோத்திரம். நீங்கள் சங்கீதம் 92 கடைசி வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே முதிர் வயதுள்ளவர்களை குறித்து சொல்லப்படுகிறது. ஆமாம், கர்த்தர் என் கண்மலை என்றும் கர்த்தர் உத்தமர் என்றும் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்கும்படிக்கு அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கள். பாருங்கள், நாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் உத்தம குணத்தையும் நாம் பற்றி கொண்டு இருக்க வேண்டும். He is faithful, upright. அதை வாழ்ந்து காட்டினவர். இன்று நமக்கு ஒரு 60 வயசு தாண்டின உடனேயே ஸ்தோத்திரம், இன்று உலக விஞ்ஞானத்தின்படியான அதில் சில நல்ல விஷயங்களும் இருக்கிறது. ஆனால் அதில் சில விஷயங்கள் வயசாச்சுன்னா இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க உடனே எண்டு கார்டு போட முயற்சி பண்ணுறாங்க. ஸ்தோத்திரம். அது அவங்களுக்கு அவங்களுடைய ஆராய்ச்சியின் விளைவில் கிடைத்த சில பலன். ஆனால் வேதத்தின்படி கர்த்தர் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையாக இருக்கும்படிக்கு தேவனுடைய திட்டத்தில் பங்கேற்று செயலாற்றும்படியாகவே நம்மை அழைத்திருக்கிறார். அதிலே கர்த்தருடைய அந்த உத்தம குணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அந்த உத்தம குணத்தை புரிந்து கொள்ளும் பொழுது தான் ஸ்தோத்திரம், தேவன் நமக்கு அந்த வார்த்தைகளை சொல்லி நம்ம ஜெபிக்கலாம், தப்பு இல்லை. ஸ்தோத்திரம். கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை, அவர் முற்றிலும் உத்தமர், வாழ்ந்து காட்டினார். அது நிமித்தம் நமக்கும் ஒத்தாசை வருகிறது. பாருங்கள், இயேசுவானவர் அங்கே முதல் வருகையில் அவர் வீதியில் நடந்து சென்ற பொழுது பெரும்பாலுள்ள ஒரு பெண் ஸ்தோத்திரம் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டாள். அப்போது நீங்கள் பழைய ஏற்பாட்டு பகுதியில் வாசித்து பாருங்கள், யூத ரபீக்கள் தங்கள் வஸ்திரங்களிலே இளநீல தொங்கல்களை அவர்கள் வஸ்திரத்திலே தொங்க விடுவார்கள். அது எதை குறிக்கிறது என்றால், அவர்கள் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமாய் நடக்கிறார்கள் என்பதை காண்பிப்பதற்காக அந்த இளநீல தொங்கலை
அவர்கள் தங்கள் வஸ்திரத்தின் ஓரங்களிலே, அந்த அங்கிகளின் ஓரங்களிலே தொங்க விடுகிறார்கள். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த தொங்கலை தான் கரெக்டாக போய் தொடுறா. பாருங்கள், அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அந்த கால வழக்கப்படி வெளியே அதிகமாக நடமாடக்கூடாது. ஆனால் ஸ்தோத்திரம், அது அவள் தொடுவதற்கும் அனுமதி கிடையாது. ஆனால் அவள் தைரியமாக அந்த கர்த்தருடைய உத்தம கணத்தை தொடுகிறாள். ஸ்தோத்திரம். கர்த்தர் அவள் தொட்ட மாத்திரத்திலேயே கிறிஸ்து இயேசுவின் சரீரத்திலிருந்து வல்லமை அந்த பெண்ணினுடைய சரீரத்திற்குள் பாய்ந்து செல்லுகிறது. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நின்று அவளை யார் என்னை தொட்டது என்று விசாரித்து அவளை மறுபடியும் உற்சாகப்படுத்தி திடப்படுத்தி, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று விசுவாசத்திற்கு நேராக அந்த பெண்ணை ஊன்ற கட்டுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஊழிய பாதையில் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு ஸ்தோத்திரம் ஒரு சின்ன ஜெபக்கூட்டம் மதுரையில் நடத்தி கொண்டிருந்தோம். ஆமாம், அதில் நடந்த ஒரு சாட்சி இப்போ சமீபத்தில் ஒரு 3 வருடத்திற்கு முன்பாக ஒரு சகோதரி தொலைபேசி மூலம் சொன்னார்கள். ஒரு நாள் அந்த ஜெப நேரத்தில் ஆவியானவர் பேசினார் உங்கள் மூலமாக. எனக்கு 18 வருஷமாக இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு இருந்தது, உதிரப்போக்கு. கர்த்தர் ஒரு நொடியில் அன்னைக்கு சுகம் கொடுத்தார். இன்றைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை வரல பிரதர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார்கள். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஸ்தோத்திரம். இது என்னாலே நடந்தது அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உத்தமத்தினாலே நடந்தது. ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஒருவேளை எனக்கு வயது 50 ஆகிவிட்டது, 60 ஆகிவிட்டது, 80 ஆகிவிட்டது என்று சொல்லி நினைத்து உங்களை நீங்களே ஸ்தோத்திரம் மருத்துவர்களுடைய நல்ல ஆலோசனைகளுக்கு செவி கொடுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலே பெரிய மருத்துவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பரிகாரியமாகவும் அவரே இருக்கிறார். அவரை விசுவாசியுங்கள். உங்கள் சரீரங்களிலே அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படும், குணமாக்கும் வல்லமை வெளிப்படும். உங்கள் ஜீவனை அவர் பரிபூரணப்படுத்துவார். ஸ்தோத்திரம். அவளுடைய அதிசயமான செயல்களை தியானித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை வெளிப்படும். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் நம்மை சுகமாக்குகிறார், நம்மை விடுவிக்கிறார், தப்புவிக்கிறார், அற்புதங்களை செய்கிறார், வாழ வைக்கிறார். ஸ்தோத்திரம். அவருக்குள்ளே அநீதி இல்லை. அதே நேரத்தில் நாமும் அந்த உத்தம குணத்திலே ஸ்தோத்திரம் நம்ம சம்பந்தப்பட்டிருக்கிற பகுதிகளிலே, எல்லா பகுதிகளிலும், அது பெற்றோர் பிள்ளைகள் உறவாக இருக்கலாம், கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், வேலை ஸ்தலத்திலே ஸ்தோத்திரம் பாஸ் வேலையாளாக இருக்கலாம், வேலையாள் பாஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அரசாங்க துறையில் நீங்கள் வேலை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுடைய சின்ன ஃபெய்த்ஃபுல்னஸை கூட கணக்கில் வைத்து கொள்ளுகிறார். அதே நேரத்தில் அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் உங்களுக்குள்ளே வளர வளர அது தேவன் விரும்புகிற அந்த அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு வரும் பொழுது கர்த்தருடைய கரம் உங்கள் மீது வல்லமையோடு வெளிப்பட ஆரம்பிக்கும். கர்த்தர் மகிமையான அற்புதங்களை உங்களுக்கு செய்வார். ஸ்தோத்திரம். இதுதான் கர்த்தர் வச்சிருக்கிற பேட்டர்ன், மறந்து விடக்கூடாது. யாரை குமாரனுடைய சாயலுக்கென்று முன் குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், அழைத்திருக்கிறவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். மகிமைப்படுத்தப்பட்ட அனுபவத்திற்குள்ளே வந்தாலும் ஸ்தோத்திரம் ஆவியானவர் சொல்கிறார், ஒரு சிலரை ஆண்டவர் மகிமைப்படுத்தப்படுகிற அனுபவங்களுக்குள்ளே கர்த்தர் கொண்டு செல்ல போகிறேன் என்று சொல்லுகிறார். உங்களை மாத்திரமல்ல, நீங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிற ஸ்தாபனங்களையும் கொண்டு செல்ல போகிறேன் என்று கர்த்தர் திட்டமாய் பேசுகிறார். அந்த மகிமைப்படுதலின் அனுபவத்திற்குள்ளே வந்தாலும் இது நாட் பிகாஸ் ஆஃப் மை ரைச்சியஸ்னஸ், என்னுடைய நீதியினால் அல்ல, அவருடைய நீதி நிமித்தம், அவருடைய நாமத்தின் நிமித்தம், அவருடைய நாம மகிமைக்கென்று அதை செய்கிறார் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அது தேவனுக்கு முன்பதாக நாம் தாழ்மையோடு இருக்க அந்த சுதந்திரங்களை ஆசீர்வாதங்களிலே ஸ்தோத்திரம் நம்மை மகிழச் செய்வார், கலிகூறச் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த உத்தம குணத்திலே வளரும்போது அங்கே 2 காரியங்கள் முக்கியத்துவம் பெறுகிறது. ஒன்று, கிறிஸ்துவின் நேரடி வார்த்தை, த வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட். கொலோசியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்கள். let the word of Christ dwell in you richly.
உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து, குடும்பத்தை குறித்து, வேலை தொழிலை குறித்து, சொத்து சுதந்திரங்களை குறித்து, ஊழியங்களை குறித்து, சபையை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செயல்படுங்கள். 2 நாளாகவும் 6வது அதிகாரத்திலே 4வது திருவசனத்திலே சாலமன் அழகாக சொல்லுகிறார், கர்த்தர் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார். அவர் வாயிலே சொல்லுகிறதிலும் உண்மை உள்ளவர், உத்தமம் உள்ளவர், நிறைவேற்றுகிறதிலும் உண்மை உள்ளவர், உத்தமம் உள்ளவர். சோத்திரம். இன்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுவிட்டு அதை இன்றைக்கி அது சில நேரங்களில் பொழுதுபோக்காக மாறிடுது. சில நேரம் சபைகளில் இந்த வசன அட்டைகள் கொடுக்குறாங்க, வாக்கு தத்தங்கள் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு 1 மாதம் கழித்து என்ன ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்தாருன்னு தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. சோத்திரம். ஏன்னா அது அவங்க ஆத்துமாக்குள்ளே இன்னும் உள்ளே போகலை. சோத்திரம். ஆண்டவர் கொடுத்த வார்த்தை நேரடி வார்த்தையாக ரேமாவாக இருக்குமென்றால் அதை உங்கள் இருதயத்திலே பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள். அதை ஆவியானவருடைய ஒத்தாசையோடு காத்து கொள்ளுங்கள். ஆண்டவர் அதை உங்கள் இருதயத்தில் எழுத விட்டு கொடுங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே கற்பலகையிலே எழுதின கர்த்தர் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவர் அக்கினியாய் நம்முடைய இருதயமாகிய பலகையில் எழுதி கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற கர்த்தர். மரியாள் தன்னை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களெல்லாம் மனதிலே வைத்திருந்தார்கள், இருதயத்தில் பத்திரப்படுத்தினார்கள். கர்த்தர் அதை ஏற்ற வேளையிலே நிறைவேற்றினார். ஸ்தோத்திரம். அதே போல் 2 யோவான் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் குமாரனையும் உடையவன், பிதாவையும் உடையவன். ஸ்தோத்திரம். தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவரே நமக்கு அந்த உத்தமத்திலே வளர உதவி செய்கிறார். நமக்குள்ளே ஆவிக்குரிய மேட்டிமை பராதபடிக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் இடைப்பட்டு சில நன்மைகள் நடக்கும்போது, சில அற்புதங்கள் நடக்கும்போது நாம் தாழ்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்த பழக வேண்டும். கர்த்தருக்கு சாட்சி சொல்ல பழக வேண்டும். ஸ்தோத்திரம். இருக்கிற இடங்களில் கர்த்தருக்காக பிரகாசிக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு ஓமையில சொன்னார், விளக்கை கொளுத்தி எவனும் படுக்கை கடியில் வைக்க மாட்டான். ஸ்தோத்திரம். சில பேர் கட்டிலுக்கடியிலேயே வச்சு அதோடைய அவங்க சாட்சியின் ஜீவிதம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அதை ஒரு மரக்கால்னால் ஒரு அளக்கக்கூடிய ஒரு அளவு பாத்திரம். ஆமாம். இப்போ அந்த சில நேரங்களில் அளவு குடம் வைத்திருப்பார்கள் கிராமங்களில். சில இடங்களில் பக்கான்னு சொல்லுவாங்க, பக்கா அப்படின்ட்டு. அதை வச்சு யாரும் விளக்க மூடி வைக்க மாட்டாங்க. அது மூடி வச்சா கொஞ்சம் நேரத்தில் விளக்க அணைஞ்சிரும். அது எதை குறிக்கிறது என்றால், சில பேர் வேலை தொழிலுக்கு தான் அதிக முக்கியத்துவம். ஆமாம், அங்கே இதுக்கு நம்ம கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாறணும் பிரியமானவர்களே. ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த உத்தமத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த விஷயங்களிலே அவர் நமக்கு கற்றுத்தருகிற நேரடி வார்த்தைகள், உபதேச வார்த்தைகளிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் அதிலே கூட இருப்பார். அவர் வந்து விட்டார் என்றால் இட் வில் மேக் எ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஒரு பெரிய வித்தியாசத்தை அது காண்பிக்கும். இந்த பண்டிகை நாட்களில் ஸ்தோத்திரம், இந்த அனுபவங்களுக்கு நம்மை அர்ப்பணிப்போம் பிரியமானவர்களே. கர்த்தர் வருங்காலத்தில் அதிசயமானவைகளை, மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். ஆவியானவர் சொல்லுகிறதை சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். காலேபை போல உத்தமத்திலே வளருங்கள். பாருங்கள், காலேபு தன்னுடைய ஸ்தோத்திரம் வயதான காலத்திலே சொல்லுகிறார். அவருக்கு 80 வயது 90 வயது ஆகும்போது சொல்லுகிறார், 40 வயதில் எனக்கு இருந்த அதே பலன் எனக்குள்ளே இப்பவும் இருக்கிறது. யோசுவாவிடம் பிற்காலத்திலே சொல்லுவார், இந்த ஏனாக்கியரின் அந்த மலை எனக்கு கூடும், நான் போய் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று சொல்லுவார். யோசுவா அதுக்கு அனுமதி கொடுப்பார், போய் சுதந்திரித்துக் கொள்வார். இன்று 80 வயசில் 90 வயசில் எப்படி இருந்து கொண்டு இருக்கிறோம்? யோசனை பண்ணி பார்ப்போம். ஸ்தோத்திரம். பழைய ஃபெயிலியர்ஸ் அவைகளை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துருங்க. அதை குழி தோண்டி புதைச்சிருங்க. ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தினால் கழுவ சொல்லி கேளுங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ளே புதிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். உங்கள் பலனை புதுப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
அதிசயமான கிரியைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அதை செய்திருக்கிறார். சிலுவையிலே அந்த அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை ஒரு நிமிடம் நினைவிலே கொள்ளுங்கள், நினைத்து பாருங்கள். அதன் மூலமாக பரலோக தேவனுடைய அந்த மகிமையான சிங்காசனம், உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலிருந்து, அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து உங்களுக்கும் எனக்கும் உரிய ஷேர் இப்பொழுதே ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருந்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஸ்தோத்திரம். தடைகளை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகளை கடிந்து கொள்கிறேன், கட்டப்படுவதாக, நீங்கி போவதாக, வராமல் இருப்பதாக. ஆண்டவரே, உங்கள் இரத்தம் இறங்கி வரட்டும் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் உயிர்ப்பிக்கப்படட்டும். ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆபிரகாம், காலேபு, தாவீது, யோசுவா போன்ற பரிசுத்தவான்களை ஆசீர்வதித்த அதே கர்த்தர் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக இன்று ஒவ்வொருவரையும் நேசிக்கிறேன். இந்த பூமியில் உள்ள ஒவ்வொருவரையும் நேசிக்கிறேன். ஆண்டவரே, இப்பொழுதே உங்கள் பிரியம் உம்முடைய ஜனத்தின் மீது வரட்டும். உங்கள் இரத்தம் தெளிக்கப்படட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற பலவீனங்கள் நீங்கி போகட்டும், சிறுமைகள் நீங்கி போகட்டும். நல்ல சுகபலன், ஆரோக்கியம், பரிபூர்ண ஜீவன் உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும், அதிசய சீரமைத்தல்கள் உண்டாகட்டும், அதிசய கட்டமைத்தல்கள் உண்டாகட்டும். ஆண்டவரே, சங்கீதம் 92 கடைசி வசனங்களின்படி அவர்கள் ஸ்தோத்திரம் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கள் என்று சொன்னபடியா. ஆண்டவரே, காலேபு தன்னுடைய முதிர் வயதில் அவர் ஒரு போர் வீரனாக இருந்தார். அதே போல் ஒவ்வொருவரையும் தொடுவீராக 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 ஆண்டவர். வாழ்க்கைகள், ஊழியங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய கரத்தினால் கனம் பண்ணப்படட்டும். ஆண்டவர் அவருடைய ஆயுசு காலத்தை பெருக பண்ணுவீராக. ஆண்டவரே, அவருடைய சரீரங்களில் இருக்கிற வியாதி நோய்கள் மறையட்டும். ஆண்டவர், அற்புதங்கள் நடைபெறட்டும். ஆண்டவரே, அதிசய வாழ்வு உண்டாகட்டும், அற்புதங்கள் மகிமையாய் நடைபெறட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவருடைய எல்லைகள் பாதுகாக்கப்படட்டும். ஸ்தோத்திரம். தேவன் முன்குறித்து வைத்திருக்கிற உயர்வுகளை நீர் கட்டளையிடுவீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் கேட்டதற்காக நன்றி சொல்லுகிறோம். உங்களுக்கு ஆவியானவர் சொல்லுகிறான், உங்கள் எல்லைகளிலே வருகிற பிசாசின் ஆயுதங்களின் தாக்குதல்கள் முறியடிக்கப்படுகிறது. கர்த்தர் ஈட்டியை முறித்து வில்லை ஒடிக்கிறார், யுத்தங்களின் ஆயுதங்களை அக்கினியினால் சுட்டெரிக்கிறார் என்கின்ற திருவசனங்களின்படி அவைகள் எரிந்து சாம்பலாகிறது என்று ஆவியானவர் சொல்கிறார். கிறிஸ்து இயேசுவின் மூலமான கிருபை, சமாதானம் உங்கள் எல்லைகளிலே பெருகுகிறது என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுக்குள்ளே, ஆவியானவருக்குள்ளே, கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பதாக உங்கள் வாழ்க்கையை அவருடைய வெளிச்சத்திலே ஆராய்ந்து பார்க்க அர்ப்பணியுங்கள். அதில் கர்த்தர் விரும்புகிற அந்த நல்ல குணங்களுக்குள்ளே உங்களை அர்ப்பணியுங்கள். ஸ்தோத்திரம். அந்த குணங்கள் நமக்குள்ளே வெளிப்பட ஆரம்பித்தாலும் உம்முடைய நாமத்து நிமித்தம் எனக்கு ஒரு இரக்கம் காட்டுங்க ஆண்டவரே, தயவு பாராட்டுங்கன்னு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுதே அந்த அற்புதங்கள் வெளிப்பட ஆரம்பித்து விட்டன. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமக்கே சகல துதி கன மகிமையார் எடுக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.